ஸோ நம்ம சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மீன் குழம்பு சூப்பராக செஞ்சு ஸோ ஒரு 15 ml போட்டுக்கலாம். ஸோ தலை மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணுறேன் செம்மையாக. ஸோ சட்டி ஏற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே வந்து சாப்பிடு வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஸோ கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பெரியவங்க ஓகே நண்பா போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இது வெந்தயம் எல்லாம் போடணும். ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுருக்கோம் ஒவ்வொரு கிராம். ஸோ அதை போட்டுங்க. ஸோ வெந்தயம் 1 கிராம் போட்டுங்க. ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டாச்சு. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டாச்சு. ஸோ கத்தூர் 1 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ வெங்காயம் சாப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சாப்பிட மாதிரி கூடாது. பச்சை மிளகா தான் போடுவோம். இதில் நல்லா இருக்கும். நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம ஒரு 5 பச்சை மிளகா போடணும். 5 6 பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டோம். ஸோ அப்புறம் மீனாக காமிச்சிடறேன். ஸோ மீன் பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன். அப்படியே போட்டு வந்தேன் மீனை. ஸோ இதுதான் இது 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். ஸோ மீன் குழம்புல தலைப்பறியில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வளம் பார்த்து எண்ணெய். ஸோ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டுக்கலாம். வதங்கணும். ஸோ டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் எப்பயுமே மீன் குழம்பு டொமேட்டோ பேஸ்ட் போடுங்க. செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அது ஒரு 5 கிராம் எவ்வளோ போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பு தண்ணி வந்துடும். கம்மியாக போடணும். பாருங்கள் டொமேட்டோ பேஸ்ட் போட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிடுறது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸோ மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. டர்மரிக் பவுடர். ஸோ மிளகாத்தூள் ஒரு 7 கிராம் நல்லா காரமாக போட்டுங்க. எனக்கு காரம் வேணும். 7 கிராம் லெவலில் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த எண்ணெய் திறந்து வரும்போது அதுக்கப்புறம் மீனை தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி புளியெல்லாம் கரைச்சிடலாம். அப்படியே ஸோ வந்து இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் திறந்து வந்துடுச்சு பாருங்கள். நான் புளியை ஊற்றுவேன். புளியை ஊற்றக்கூடாது. வச்சு ஊற்றுவேன். தண்ணி சின்னதுக்கப்புறம் புளி போடலாம். தேங்காயெல்லாம் போடணும். தண்ணியை ஊற்றிடலாம். கொழுப்பு வச்சுன்னா மீன் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் பச்சை மிளகாலாம் போடுவேன். தேங்காய் போட்டு அரைச்சிடணும் அதில். ஸோ தேங்காய் ஒரு நல்லா மிக்சியில் அடிக்கணும். அடித்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நல்லா அரைக்கும். தண்ணி ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கங்க. நண்பா 2 நிமிஷம் நல்லா சூடாகிடுச்சு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சு மீன் ஆட் பண்ணிடலான்னு தான் மெதுவாக போடுறாங்க. ஆக்கிடலாம்னா மீனை தலைக்கறி
சரி வேறு நல்லா இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க தான். ஸோ ஓகே நம்ம இப்போ மூடியை போட்டுடலாம். சிலிமில் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகும். 15-20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் புளி தேங்காயெலாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சிக்கலாம் தேங்காவை. ஸோ ரொம்ப அரைச்சாச்சு. இப்போ எடுத்துருவாங்க. நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். ஸோ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மிக்சியில் வந்து அடித்து நம்ம ஊற்றிடுவாங்க தான். ஸோ புளி தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது தேங்காய் போட்டுறாங்க தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி இதில் ஊற்றிடுவாங்க தான். ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டு ஸோ நான் முடிய விட்டுலாம். ஒரு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. உப்புலாம் பார்த்துட்டேன். ஸோ மீன் குழம்புல தேங்காய் போட்டால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராகும் சாப்பிட்ருக்கும். ஸோ முடிய போட்டுடலாம். முடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். கொதி வந்தோன்னா மீன் டெஸ்ட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. சும்மா ஸ்லோவில் இருக்கணும். பார்க்கலாம்பா. ஸோ கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுலாம். ஸோ அவ்வளோதான். மீன் நல்லா கொதிச்சிருக்கும், வெந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் அது ரெடி ஆகிடும். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். அப்படியே உப்புலாம் அருமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியே அப்படின்னா சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே நண்பா குழம்பு ரெடி பாருங்கள். கவா தலைக்கறி. ஸோ தலைக்கறி சுட்டேன். மீன் தலை பக்காவா மீன் தலை. ஸோ குழம்பு நல்லா குழச்சி வச்சாச்சு. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸோ மீன் குழம்பு எப்பயுமே நல்லா ஊறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் கண்ணு வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கண்ணில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்கும். ரொம்ப மீன் குழம்பு அப்படியே மசாலாலாம் இறங்கி இந்த வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டனால சூடாக சூப்பராக இருக்குது. மீனில் வந்து மண்டை தான் குழம்பு. மண்டை குழம்பு வச்சிங்கன்னா மீன் தலையில் வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ பண்ணலாம் குழம்பு ரைஸை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் நண்பா. வேறு லெவலாக இருக்குது. மசாலாலாம் இறங்கி மசாலா ஒன்றுமே இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டேன். அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ செம்ம தூக்கலாக இருக்குது. புளி கரெக்டு. தேங்காய்லாம் போட்டு அந்த தேங்காயோட வாசமும் செம்மையாக இருக்குது. ஸோ வேறு லெவலாக நண்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் மீன். ஸோ சீலா மீன் இது செம்ம டக்கராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.